GST CMA Final ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி. இதுக்கு முன்னாடி இன்டைரக்ட் டேக்ஸ் வரத்துக்கு முன்னாடி வந்து சார்ஜ் ஆன் கூட்ஸ் மேனுஃபேக்சர்டில் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியும் ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டியும் சார்ஜ் பண்ணாங்க. சர்வீஸ் டேக்ஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் டாக்ஸேஷன் ரூல்ஸில் வந்து பிஃபோர் GST வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து சப்ளை வந்து ஒரு டாக்ஸபிள் ஈவெண்ட்டு. நம்மளது வந்து டூயல் GST மாடல். ஸ்டேட் GST வந்து கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், CGST வந்து கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், IGST வந்து கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் இன்டர்ஸ்டேட் சப்ளை. GST வந்து ஓல் இந்தியாவுக்கும் அப்ளை ஆகும், இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர். என்றைக்குன்னா 1/7/2017 யூனியன் டெரிட்டரிக்கு வந்து என்னென்னா யூனியன் டெரிட்டரி வித் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர், வித்தவுட் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் அப்படின்னு இருக்குது. வித்தவுட் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் எதுனா லக்ஷதீப், டையூ டாமன், தாத்ரா நாகர் ஹவேலி, அந்தமான் நிக்கோபார், லடாக், சண்டிகர். இது வந்து யூனியன் டெரிட்டரி வித்தவுட் லெகிஸ்லேச்சர். இதுக்கு வந்து UGST. அதுவே யூனியன் டெரிட்டரி வித் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் அப்படின்னு இருக்கிற, அதாவது டெல்லி, பாண்டிச்சேரி, காஷ்மீருக்கு வந்து SGST. இது வந்து வித் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர், இது வித்தவுட் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர். வித் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர்னால் அதுக்கு ஸ்டேட் ரெவன்யூ SGST தான் வரும். GST கவுன்சில் வந்து ஆர்டிகல் 279A படி வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி GST கவுன்சில் க்ரியேட் பண்ணாங்க. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து GST கவுன்சில் வந்து எம்பவர் பண்ணாங்க. சேர்பர்சன் வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து GST கவுன்சிலோட சேர்பர்சன். 15/9/2016 GST கவுன்சில் வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் GST கவுன்சில் என்னென்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணும். யாருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்குமே ரெக்கமெண்டேஷன் பண்ணும். எதை பற்றினா டேக்ஸ் ரேட், எக்ஸம்ஷன், த்ரெஷோல்ட் லிமிட், டிஸ்பியூட் ரெசல்யூஷன், GST லெகிஸ்லேஷன் இன்க்ளூடிங் ரூல்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸெட்ரா எல்லாத்தோட ஃபங்க்ஷன்ஸையும் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணும். டிசிஷனுக்கு வந்து இப்போ GST கவுன்சிலில் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா 3/4 இருக்கணும் மெஜாரிட்டி. குவாரம்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ப்ரெசன்ட் வந்து 1/2 இருக்கணும். ஓட்டிங் ரைட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு 1/3, ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு 2/3 வந்து இருக்குது. டாக்ஸபிள் ஈவெண்ட் அண்டர் GST என்னென்னா சப்ளை ஆஃப் கூட்ஸாக இருக்கலாம், ஆர் சர்வீசஸாக இருக்கலாம், ஆர் போத்தாக இருக்கலாம். டாக்ஸபிள் ஈவெண்ட் அண்டர் GST வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸாக இருக்கணும், இல்லை சர்வீஸாக இருக்கணும், இல்லை போத்தாக இருக்கலாம். அதாவது நோ சப்ளை, அப்போது நோ GST. சப்ளைனா என்னென்னா இருக்கலாம், சப்ளை ஆஃப் கூட்ஸாக இருக்கலாம், சர்வீசஸாக இருக்கலாம். சப்ளை ஆஃப் கூட்ஸ் அதர் தென் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு GST கிடையாது. அது வந்து கன்சிடரேஷன் இருக்கணும் அந்த சப்ளையில். இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கணும், மேட் பை எ டாக்ஸபிள் பர்சனாக இருக்கணும். அது வந்து டாக்ஸபிள் சப்ளையாக இருக்கணும், மேட் வித்தின் தி டாக்ஸபிள் டெரிட்டரியிலையும் இருக்கணும். அதாவது 6 கண்டிஷன் வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸாக இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும், இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கணும், டாக்ஸபிள் பர்சனால் பண்ணியிருக்கணும், அது வந்து ஒரு டாக்ஸபிள் சப்ளையாக இருக்கணும், மேட் வித்தின் த டாக்ஸபிள் டெரிட்டரியாக இருக்கணும். சில சமயம் வந்து வித்தவுட் கன்சிடரேஷன் வந்து பண்ணாங்கன்னா நாட் அ சப்ளை தான். ஆனால் சில சமயம் வித்தவுட் கன்சிடரேஷன் டீம்டு டு பி அ சப்ளையாக வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து நாட் இன் த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம வந்து ட்ரீட்டடாக சப்ளையாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். இதில் வந்து கேஸ் ஸ்டடி, இல்லஸ்ட்ரேஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். சப்ளை வந்து எப்படி இருக்கணும், மேட் இன் த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான் வந்து சப்ளை. கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னால் என்னென்னா ரெகுலர் ஆக்டிவிட்டி ஃபார் ட்ரேட் ஆர் காமர்ஸ் வந்து பண்ணுறது தான் வந்து பிஸ்னஸ். CMA மிஸ்டர் ராம் வந்து ஒரு ப்ராக்டிஸிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட். அவங்க வந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங், ஃபைலிங், ரிட்டர்ன், சர்டிஃபைங் டாக்குமெண்ட்லாம் செய்கிறாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் அவர் பண்ணுறது எல்லாமே கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னால் ஒரு மோட்டார் கார் லிமிடெட் வந்து இருக்குது. அவங்க வந்து சதர்ன் இந்தியாவில் வந்து தன்னுடைய கம்பெனியை வந்து டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக வந்து ஒரு வைண்ட் கன்சல்டண்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா சர்ச்சிங், எவாலுவேட்டிங், ஷார்ட் லிஸ்டிங் பிளேசஸ்க்காக. ஸோ கம்பெனி வந்து அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சென்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அவங்க ஆல்ரெடி இருக்க பிஸ்னஸை டெவலப் பண்ணும், இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டெவலப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது வந்து ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் மிஸ் எக்ஸ் லிமிடெட். சேல் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து
ஒகேஷன் ஆஃப் சப்ளையாக செஞ்சாலும் அது வந்து ஜிஎஸ்டி தான். இப்போ வந்து ஒரு ஃபேமஸ் பொலிட்டீஷியன் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க அண்டு செல் த பெயிண்டிங் வந்து பெயிண்ட் வந்து சேரிட்டிக்காக பண்ணாலோ இல்லை ஒன் டைம் சேல் பண்ணாலோ அது வந்து கான்ஸ்டியூட்டிவ் சப்ளை தான். ஒகேஷன்னா என்னென்னா அது வந்து ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியாக அவங்க பண்ணாமல் எப்போனா ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் மாதிரி எப்போனா வந்து பண்ணாலும் அது வந்து சப்ளை தான். அதுக்கப்புறம் செக்ஷன் 7(1)(a) ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2007 படி சப்ளை வந்து என்னென்ன ஃபார்ம்லனா இருக்கலாம்னா சேல், ட்ரான்ஸ்ஃபர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், ரெண்டல், லீஸ், டிஸ்போசல், இதில் வந்து எந்த ஃபார்மாக வேணால் இருக்கலாம். மேட் ஆர் அக்ரி டு பி மேட் ஃபார் அ கன்சிடரேஷன் பை எ பர்சன் இன் த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்லா டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சேல்னால் என்னென்னா கூட்ஸ் மேட் வித்தின் த ஸ்டேட் ஃபார் கேஷ் ஆர் டெஃபர்டு பேமெண்ட். அதாவது சேல்னால் என்னென்னா ஒரு பொருள் வாங்கி விற்கிறது தான் சேல். கூட்ஸ் மேட் வித்தின் த ஸ்டேட் ஃபார் கேஷாக இருக்கலாம், டிஃபர்டு பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா அதர் வேல்யூபிள் கன்சிடரேஷனாகவும் இருக்கலாம். ஆனால் என்னென்ன இருக்காதுன்னா மார்கேஜாக இருக்கக்கூடாது, ஹைப்போத்திகேஷனாக இருக்கக்கூடாது, சார்ஜ் ஆர் பிளட்ஜ். இந்த 4 தவிர மீதி எல்லாமே சேல் தான். சேல் இன்வால்வ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து ஒன் பர்சன்லேருந்து அனதர் பர்சனுக்கு கன்சிடரேஷனுக்காக மாறி இருக்கணும். இதுதான் சேல். சேல்னால் வந்து சேல் ஆஃப் கூட்ஸ் மேட் வித்தின் த ஸ்டேட்டில் சேல் வந்து பண்ணியிருக்கணும். கேஷ்காக இருக்கலாம், டிஃபர்ட் பேமெண்ட்காக இருக்கலாம், ஆர் அதர் வேல்யூபிள் கன்சிடரேஷனாக இருக்கலாம். பட் எதுனா இருக்காதுன்னா மார்டேஜ், ஹைப்போத்திகேஷன், சார்ஜ் ஆர் பிளட்ஜ். அதுவே மார்கேஜ், ஹைப்போத்திகேஷன், சார்ஜ் இல்லை பிளட்ஜ் பண்ணாங்கன்னா அது சப்ளை கிடையாது, அதுக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது. இப்போ வந்து எக்ஸ் வந்து லேப்டாப் 1 lakh வந்து விற்கிறாரு. யாருக்குன்னா ஒய்க்கு விற்கிறாரு. இப்போ ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சேலோட டெஃபினிஷனில் வரும். இதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது. இப்போ இல்லீகல் ஆக்டிவிட்டி, ப்ராஹிபிட்டட் ஆக்டிவிட்டி, எதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, எதுக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படின்றதுக்கு இவங்களே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு தீஃப் வந்து மோட்டார் பைக் வந்து திருடி விற்கிறாங்க. அது வந்து இல்லீகல் தான் மோட்டார் பைக் திருடுறது. ஆனாலும் அது வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸுன்றதால அதுக்கு வந்து டேக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இல்லீகல் ஆக்டிவிட்டி வந்து தப்புனாலும் சேல் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறதால அது வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள். டீ வந்து சோல்டு நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ்னால் வந்து கியூக்கு வந்து 3 lakh விற்கிறாங்க. இந்த கூட்ஸ் எல்லாம் ப்ராஹிபிட்டட் கூட்ஸ். இந்த ஆக்டிவிட்டி வந்து இது வந்து சப்ளையே கிடையாது. இது வந்து பனிஷபிள் அண்டர் லா. ஸோ இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு ஜிஎஸ்டி இருக்குது, ப்ராஹிபிட்டட் ஆக்டிவிட்டிக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு லிக்விடேட்டர். அவர் என்னென்ன பண்ணுவார்னா வேல்யூவேஷன் ஆஃப் அசட் பண்ணுவார். வேல்யூவர்ஸோட ஹெல்ப்போட இன்வைட்டிங், எவாலுவேட்டிங் டெண்டர், செல்லிங் அசட், மேக்கிங் பேமெண்ட் டு பாரோவர்ஸ் ஆர் கிரெடிட்டர்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஆக்டிவிஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் வந்து ட்ரீட்டட் அஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ். அவர் பண்ணுற இந்த எல்லா ஒர்க்குமே வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸ். அந்த கமிஷன் ஏர்ன்டு பை ஹிம் இஸ் சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி. அவர் அதுக்கு பே பண்ணுற கமிஷனுக்குன்னா ஜிஎஸ்டி பே பண்ணணும். அடுத்தது மிஸ்டர் ஏ வந்து டீலர் ஆஃப் ஃபர்னிச்சர், டெலிவர் கூட்ஸ். மிஸ்டர் ஏ வந்து ஃபர்னிச்சரோட டீலர். என்ன பண்ணுறாருனா கூட்ஸை வந்து அவரோட பிரான்ச் ஆஃபீஸ் எம்எஸ் எக்ஸ் லிமிட்டெட்க்கு வந்து எம்எஸ் எக்ஸ் லிமிட்டடோட ஹெட் ஆஃபீஸோட டைரக்ஷன் படி மிஸ்டர் ஏ வந்து அவங்களோட பிரான்ச் ஆஃபீஸ்க்கு ஃபர்னிச்சரை டெலிவர் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சப்ளை வந்து யார் யாருக்குன்னா ஏக்கும் ஹெட் ஆஃபீஸ்க்கும் தான். ஆனால் அவர் டெலிவர் பண்ண இடம்னு பார்த்தா பிரான்ச் ஆஃபீஸ். மிஸ்டர் ஏ வந்து லயபிள் டு பே ஜிஎஸ்டி. மிஸ் எக்ஸ் லிமிட்டட் ஹெட் ஆஃபீஸ் கிட்டேருந்து அவர் எந்த அமௌண்ட் வாங்குறாரோ அதுக்கு வந்து அவர் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். ஈவன் தோ ஹெட் ஆஃபீஸ்க்கு அவர் வந்து பொருள் சப்ளை பண்ணலனாலும் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு சப்ளை பண்ணியிருந்தாலும் அவர் வந்து பேமெண்ட் வந்து ஹெட் ஆஃபீஸ் கிட்ட வாங்குகிற அமௌண்ட்டுக்கு வந்து அவர் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர். ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னா ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர்
ஆகாமல் இருக்கலாம். ஆனால் ரைட் இன் கூட்ஸ் வந்து கூட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுற ரைட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ரைட் இன் கூட்ஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர். இப்போது வந்து கொஞ்சம் வந்து கூட்ஸ் வந்து அனுப்புகிறாங்க, இந்த சேலார் ரிட்டர்ன் பேசிஸில் வந்து பிடிக்கலன்னா திரும்ப தந்துடலான்னு. அந்த சேலார் ரிட்டர்ன் பேசிஸ் வந்து சப்ளை கிடையாது. ஸோ ஏன்னா அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டிலே வராது, ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் டைட்டிலே வராது. அதனால் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது, சப்ளையும் கிடையாது. அது சப்ளை கிடையாததுனால அதுக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது. மிஸ்டர் ஏ வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷினோட ஓனர். அவர் வந்து அதை ஆப்ரேட் பண்ணுற ஜெராக்ஸ் மிஷினுக்கானதை வந்து மிஸ்டர் பிக்கு வந்து 10,000 பர் மந்த்னு 4 மாதம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஜெராக்ஸ் மிஷினுக்கான ரைட் தந்திருக்காரு. ஸோ 4 மாதம் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு. ஓனர்ஷிப் ஆஃப் த மிஷின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ஆனால் ரைட் இன் மிஷின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது 4 மாதம் யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்டு. இது வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸ் தான். ஸோ இது வந்து ஜிஎஸ்டிக்கு லெவியபிள். நம்ம அங்கேயே பார்த்தோம், ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் கூட இருக்கலாம், ஆனால் ரைட் இன் கூட்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும்னு. ஸோ இங்கே அதுதான் சொல்கிறாங்க. பார்ட்டர்னா என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் சர்வீசஸ் ஃபார் அதர் கூட்ஸ் அண்ட் ஒரு பொருள் வாங்கி இன்னொரு பொருள் நம்ம பதிலுக்கு வாங்குறது, இல்லை ஒரு சர்வீஸ் செஞ்சு இன்னொரு சர்வீஸ் பதிலுக்கு வாங்குறது தான் வந்து பார்ட்டர். இதில் வந்து மெயின் என்னென்னா வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி, இதுதான் வந்து பார்ட்டர். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, சி வந்து ஒரு ப்ராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட். அவர் வந்து மிஸ் XYZ லிமிடெட் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. மிஸ் XYZ லிமிடெட் யாருன்னா டீலர் ஆஃப் லேப்டாப். இதுக்கு பதிலாக XYZ லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்டர் சிக்கு வந்து 2 லேப்டாப் தராங்க. ஸோ இவர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு, அவங்க திரும்ப வந்து இவங்களுக்கு வந்து லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து மணி அதாவது இன்வால்வ் ஆகவே இல்லை. 2 way of supply take place. Mr. C is making supply of service and Miss XYZ Limited is making taxable supply. ஒருத்தங்க வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸ் செய்கிறாங்க, ஒருத்தங்க வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் செய்கிறாங்க. ஸோ டேக்ஸ் வந்து 2 பேருமே வந்து பே பண்ணி தான் ஆகணும். அடுத்தது எக்ஸாம்பிள் 9. மிஸ்டர் ஏ வந்து டீலரின் லேப்டாப். அவர் என்ன பண்ணார்னா சப்ளைட் லேப்டாப் டு பி. ஏ வந்து பிக்கு லேப்டாப் சப்ளை பண்ணுறாரு வித் ஏ பார்ட்டர் ஆஃப் பிரிண்டர். அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாருனா பிரிண்டர் வாங்கிக்கிறார். அந்த லேப்டாப் வந்து 40,000. The value of the printer known at the time of supply is 4,000, but the open market value of the laptop is not known. The value of the supply of laptop is 44,000. Hence, Mr. A is liable to pay GST. அவர் வந்து 40,000 ரூபாய்க்கு சப்ளை பண்ணாலும் அதோட ஒரிஜினல் ரேட் வந்து 44,000. ஸோ மிஸ்டர் ஏ வந்து 44,000 ஆன அமௌண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவார். பி வந்து அந்த பிரிண்டருக்கான அமௌண்ட் அவர் வாங்குறாருல அந்த 4,000 ரூபாய், அந்த அமௌண்ட்டுக்கு அவர் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவார். இவர் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் பி வந்து அந்த டைம் வந்து வாங்குவார், பே பண்ணுவார். எக்ஸ்சேஞ்ச்னா என்னென்னா when 2 persons mutually transfer the ownership of one thing for the ownership of another, neither thing nor both things being money only, the transaction is called exchange. எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் ப்ராடக்ட்ஸ், டெலிவிஷனுக்கோ மொபைல் ஃபோனுக்கோ ரெஃப்ரிஜிரேட்டருக்கோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டாங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பொருளுக்கு நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னா மிஸ்டர் ஏ வந்து டீலர் ஆஃப் நியூ ஃபோன். அவர் வந்து சப்ளை 20,000 டு மிஸ்டர் பி along with exchange of an old phone. And if the price of the new phone without exchange is 24,000, the open market value of the phone is rupees 24,000. Mr. A is liable to pay GST 24,000. மிஸ்டர் ஏ வந்து இங்கே வந்து பி வந்து ரெஜிஸ்டர் பர்சனாக இருந்தால் தான் பண்ணோன்னு சொன்னாங்கன்னா இவங்க வந்து டீலராக இருக்கிறதால கண்டிப்பாக இவங்க வந்து கம்பல்சரி பே பண்ணுவாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருனா சப்ளை 20,000 டு மிஸ்டர் பி அலாங் வித் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அன் ஓல்டு ஃபோன். ஓல்டு ஃபோனுக்கு இவர் வந்து 20,000க்கு வந்து பே பண்ணுறாரு. பட் ஆனால் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 24,000. ஒன்ஸ் அகைன் இந்த எக்ஸாம்பிளே பார்க்கலாம். மிஸ்டர் ஏ வந்து டீலர் ஆஃப் நியூ ஃபோன். அவர் என்ன பண்ணுறாருன்னா
20,000க்கு மிஸ்டர் பிக்கு வந்து நியூ ஃபோன் தராரு, அவரோட ஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கும் சேர்த்து. ஆனால் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் இவர் வாங்கியிருக்க புது ஃபோனுக்கான ரேட் வந்து 24,000. ஸோ மிஸ்டர் ஏ வந்து 24,000க்கு ஜிஎஸ்டி பே பண்ணுவார். மிஸ்டர் பி வந்து அந்த எக்ஸஸ் 4,000க்கு வந்து பே பண்ணுவார், இவர் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால். அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 11 என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ் வந்து டீலர் ஆஃப் நியூ கார். He sell new car for 8,25,000, agrees to reduce 1,25,000 on surrendering of old car. Mr. Y, who tend to buy new car worth 8,25,000, agreed to exchange his old car with new car. இந்த எக்ஸாம்பிளும் மேலே இருக்க எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒய் வந்து டீலருக்கு வந்து ஓல்டு காரை சப்ளை பண்ணுறாரு, டீலர் வந்து ஒய்க்கு நியூ காரை சப்ளை பண்ணுறாரு. ஸோ 8,25,000க்கு வந்து எக்ஸ் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. அந்த ரெடியூஸ் ஆன அமௌண்ட்டுக்கு வந்து இவர் ஒய் வந்து ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தால் அவர் வந்து 1,25,000க்கு வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுவார். லைசன்ஸ்னால் என்னென்னா, வேர் ஒன் பர்சன் கிராண்ட் டு அனதர் ஆர் டு எ டெஃபினட் நம்பர் ஆஃப் பர்சன் எ ரைட் do or continue to do in or upon the movable property or immovable property of the grantor. The right வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ரைட் தான் வந்து ஒரு பர்சனோ இல்லை குரூப் ஆஃப் பர்சனோ டெஃபினட் நம்பர் ஆஃப் பர்சனோ யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்டுக்கு பேர் தான் வந்து லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கிராண்டராகவும் இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ் a developer of information technology software and holder of license thereon. License to use software was given to different client. 18 lakhsக்கு தந்திருக்காரு. ஸோ மிஸ்டர் எக்ஸ் வந்து liable to pay GST whether he transfers such rights permanently or temporarily. அவர் பர்மனெண்ட்டாக அந்த ரைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, இல்லை டெம்ப்ரரியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, அவர் கண்டிப்பாக ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னா, சென்னை பேஸ்டு கம்பெனி வந்து ஒரு மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் 18 மந்த்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக் சைட்ஸ் இன் மும்பைக்கு வந்து கிடச்சிருக்கு பை மும்பை பேஸ்டு கார்ப்பரேஷன். சென்னை பேஸ்டு கம்பெனிக்கு மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் 18 மந்த்துக்கு மும்பை பேஸ்டு கார்ப்பரேஷன் மூலமாக கிடச்சிருக்கு. இதனால் சென்னை பேஸ்டு கம்பெனி வந்து அதுக்கான காட் லைசன்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபார் எ பீரியட் ஆஃப் 18 மந்த்துக்கு. மும்பை பேஸ்டு கம்பெனி வந்து என்னென்ன பண்ணாங்கன்னா, மும்பை பேஸ்டு கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, டாக்ஸபிள் சர்வீசஸ் வந்து சப்ளை பண்ணாங்க. ஜிஎஸ்டி இஸ் லைபிள் டு பே பை சென்னை பேஸ்டு கம்பெனி. ஏன்னா இது வந்து ஆர்சிஎம்ன்றதால சென்னை பேஸ்டு கம்பெனி வந்து லைசன்ஸ் ஃபீக்கான ஜிஎஸ்டி வந்து அவங்க பே பண்ணுவாங்க. ரெண்டல்னால் என்னென்னா, பீரியாடிக்கலாக பேமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்காகனா, இன்னொருத்தங்களோட ஃபார் யூஸ் ஆஃப் அனதர்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்காக பே பண்ணுறது தான். ரெண்ட் இஸ் டு பே ஆன் மந்த்லி தான் ரெண்ட் வந்து பே பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்டர் ஏ வந்து ஓன்ஸ் ஏ ரெசிடென்ஷியல் பில்டிங் இன் ஏ ப்ரைம் கமர்ஷியல் லோக்காலிட்டியில் வந்து அவர் பில்டிங் வச்சுருக்காரு. லார்ஜ் வேக்கண்ட் லேண்ட் இன் த பேக்யார்ட் இஸ் கிவன் டு எ ரெண்ட் ஆஃப் 1,80,000 per month to a parking contractor. Mr. B, who has set up a parking facility on the said land, it is மிஸ்டர் ஏ வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து ப்ரைம் லோக்காலிட்டி வச்சுருக்காரு. அவரோட வீட்டிலுக்கு பின்னாடி இருக்க பேக்யார்டில் வந்து ஒரு லார்ஜ் வேக்கண்ட் லேண்ட் இருக்குது. அதை வந்து ஒரு பார்க்கிங் கான்ட்ராக்டருக்கு 1,80,000 per month அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெண்ட்டுக்கு விடுறாரு. மிஸ்டர் பி who has set மிஸ்டர் பி தான் வந்து அந்த பார்க்கிங் கான்ட்ராக்டர், அவர் தான் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணுறாரு. இட் இஸ் இஸ் டாக்ஸபிள் சப்ளை ஆஃப் சர்வீஸ் தான். மிஸ்டர் ஏ வந்து லைபிள் டு பே ஜிஎஸ்டி, ஏன்னா அவர் தான் வந்து ரெண்ட்டுக்கு விடுறாரு, ஸோ அவர் தான் ஜிஎஸ்டி பே பண்ணுவார். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து ஓனர் ஆஃப் ரெசிடென்ஷியல் பில்டிங்னு, அதே தான் இங்கே வந்து ஏக்கு பதிலாக இவர் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு வந்து இவர் ஓனரு. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து இஸ் கிவன் ஆன் ரெண்ட் டு மிஸ்டர் சி for a monthly rent of 60,000. Mr. Y uses the same as his residence. Supply of service. அதை வந்து மிஸ்டர் சிக்கு வந்து
மந்த்லி ரெண்ட்டுக்கு வந்து அவர் 60,000க்கு விடுறாரு. அதே மிஸ்டர் ஒய் வந்து அவர் தங்கிக்கிற இடமா யூஸ் பண்ணுறாரு. இது வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸ். ஆனால் வந்து ஸ்பெசிஃபிக்கலி எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கிடையாது, எக்ஸம் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து நாட் லைபிள் டு பே ஜிஎஸ்டி. ஸோ இது மட்டும் எக்ஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. லீஸ்னால் ஒரு அக்ரிமெண்ட். லெஸ்ஸர் வந்து லெஸ்ஸிக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எதுக்காகனா ஒரு பேமெண்ட் இல்லை சீரீஸ் ஆஃப் பேமெண்ட்காக. த ரைட் டு யூஸ் அண்ட் அசட் எதுக்காகனா ஃபார் அன் அக்ரீட் பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட்டோ இல்லை கண்டினியூவாக பேமெண்ட் பண்ணியோ அந்த இது பேர் தான் லீஸ். லீஸ் வந்து ஃபினான்ஷியல் லீஸாகவும் இருக்கலாம், இல்லை ஆப்ரேட்டிங் லீஸாகவும் இருக்கலாம். மிஸ் எக்ஸ் பேங்க் லிமிடெட் வந்து கிவன் அண்ட் அசட் அண்டர் ஃபினான்ஷியல் லீஸ் டு மிஸ் ஒய் லிமிடெட். ஃபினான்ஷியல் லீஸில் எக்ஸ் பேங்க் லிமிடெட் வந்து ஒரு அசட்டை ஒய் லிமிடெட்க்கு தராங்க. ரீபேமெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் லீஸ் மேட் பை தி கஸ்டமர் டு த பேங்க் வந்து 80 lakh, விச் இன்க்ளூட் அதில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 50 lakhம் இருக்குது. ஆக்சுவலாக மிஸ் எக்ஸ் பேங்க் லிமிடெட் வந்து ஒய் லிமிடெட்க்கு ஃபினான்ஷியல் லீஸாக ஒரு அசட் தராங்க. அதுக்கு கஸ்டமர் 80 lakh பே பண்ணுறாரு. அதில் அமௌண்ட்டும் வந்து 50 lakhs வந்து இருக்குது. இது வந்து ஃபினான்ஷியல் லீஸ். ஃபினான்ஷியல் லீஸ் வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸ் தான். ஸோ இதில் மிஸ் எக்ஸ் பேங்க் லிமிடெட் வந்து லைபிள் டு பே ஜிஎஸ்டி. இவங்க கொடுத்ததால மிஸ் எக்ஸ் பேங்க் லிமிடெட் தான் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுவாங்க. டிஸ்போசபிள்னால் என்னென்னா நார்மலி கன்சிடர்டாக செல்லிங் ஆஃப் கடைசியாக இப்போது வந்து வைண்ட் அப் பண்ணும்போது இருக்கிற போது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுறது தான். செல்லிங் ஆஃப் அசட் when the organization is about to close down and various assets are required to be disposed of. Such transaction will be considered as அதுவும் வந்து சப்ளை தான். அதாவது டிஸ்போசல் ஆஃப் அசட்ஸும் வந்து சப்ளை தான். அது வந்து liable to tax under GST. கன்சிடரேஷன் 231 இந்த ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 231 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 படி கன்சிடரேஷன்னா என்னென்னா சப்ளை ஆஃப் குட்ஸாக இருக்கலாம், இல்லை சர்வீசஸாக இருக்கலாம், இல்லைனா போத்தாக இருக்கலாம். என்னென்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கணும்னா எனி பேமெண்ட் மேட் ஆர் டு பி மேட், மணியாக இருக்கலாம், இல்லைனா இன் ரெஸ்பான்ஸ் டு ஃபார் த இன்டியூஸ்மெண்ட் ஆஃப் த சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். ரெசிபியண்ட்டாக இருக்கலாம், பே பண்ணுறது ரெசிபியண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா எனி அதர் பர்சனாக இருக்கலாம். பட் என்னென்னா இருக்கக்கூடாதுன்னா ஷல் நாட் இன்க்ளூட் எனி சப்சிடி கிவன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து தி மானிட்ரி வேல்யூ ஆஃப் எனி ஆக்ட் ஆர் ஃபார்பியரன்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு ஆர் ஃபார் த இன்டியூஸ்மெண்ட் ஆஃப் த சப்ளை ஆஃப் குட்ஸாக இருக்கலாம், சப்ளையாக இருக்கலாம், போத்தாக இருக்கலாம், ரெசிபியண்ட்டாக இருக்கலாம், ஆர் எனி அதர் பர்சனாக இருக்கலாம். பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஒன்று அமௌண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை தி மானிட்ரி வேல்யூ ஆஃப் ஆக்ட் ஆர் எனி ஃபார்பியரன்ஸாகவும் இருக்கலாம். அதே மாதிரி நோ கிளைம் போனஸ் வந்து நாட் அ கன்சிடரேஷன். நோ கிளைம் போனஸ் வந்து நாட் அ கன்சிடரேஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ கிளைம் போனஸ் வந்து நாட் அ கன்சிடரேஷன். டொனேஷனோ சேரிட்டியோ ஜிஎஸ்டியை அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா வந்து அது சப்ளை ஆஃப் சர்வீஸ் வித்தவுட் கன்சிடரேஷன். டொனேஷனை நான் ஒரு சர்வீஸ் வந்து தருவோம், நம்ம டொனேஷனாக காசு தருவோம், ஆனால் வந்து நம்ம கன்சிடரேஷன் எதுவுமே வாங்க மாட்டோம். ஸோ சப்ளை ஆஃப் சர்வீஸ் வித்தவுட் கன்சிடரேஷன்னா வந்து டொனேஷன், அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. டொனேஷனுக்கும் சேரிட்டிக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் 17 அக்பர் ட்ராவல் ப்ரைவேட் லிமிடெட் வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்ட். அவங்க வந்து அவங்க கஸ்டமருக்காக டிக்கெட் புக் பண்ணி தராங்க. அவங்க பேசஞ்சர் வந்து மிஸ்டர் எக்ஸ். அவர் வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் 10,000 புக் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து அவர்கிட்ட 10,500 வாங்குறாங்க. அதில் 500 rupees அவரோட கமிஷன். ஸோ அவர் ஜிஎஸ்டி வந்து அக்பர் ட்ராவல் ப்ரைவேட் லிமிடெட் எந்த அமௌண்ட்க்கு ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்கன்னா அந்த 500 rupeesக்கு மட்டும்தான் அவங்க வந்து அந்த ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. நாட் ஃபார் த என்டையர் 10,500க்கு அவங்க பே பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 18 வந்து மிஸ் எக்ஸ் லிமிடெட் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு டீலர் ஆஃப் டாட்டா பிராண்டு. அவர் என்ன பண்ணுவார்னா ரெண்டட் சர்வீசஸ் டு பையர் ஆஃப் காருக்கு பண்ணுவாங்க.
ஆனால் பேமெண்ட் வந்து மேட் டு ஆத்தரைஸ்டு டீலர் பை தி டாட்டா கம்பெனி. அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கார் வாங்கினவங்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணாலும் அவருக்கான அந்த அமௌண்ட் வந்து யார் தருவாங்கன்னா அந்த டாட்டா பிராண்டில் தான் தருவாங்க. ஸோ கன்சிடரேஷன் வந்து இங்கே கிவன் பை தேர்ட் பர்சன். நான் ஒருத்தங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறவங்க எனக்கு பே பண்ணலான்னா ஒரு தேர்ட் பர்சன் வந்து பே பண்ணுறாங்கனாலும் இது வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸ் தான். மிஸ் எக்ஸ் லிமிடெட் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். கன்சிடரேஷன் சில சமயம் வந்து நான் மானிட்ரி கன்சிடரேஷனாக கூட இருக்கலாம். கன்சிடரேஷன்னா மணி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, நான் மானிட்ரி கன்சிடரேஷனாக கூட இருக்கலாம். அதாவது அக்ரிகேட் ஆஃப் பேமெண்ட் ரிசீவ்ட் இன் மணி அண்ட் மானிட்ரி வேல்யூ ஆஃப் த ஆக்ட் ஆர் ஃபார்பேரன்ஸ் வில் கான்ஸ்டியூட் கன்சிடரேஷன். இப்போ அடுத்தது வந்து ஒரு ஸ்போர்ட் கிளப் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் மிஸ்டர் பியோட சர்வீஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதுக்காக 2 crore வந்து பே பண்ணுறாங்க. அது கூட வந்து அவருக்கு வந்து ஒரு 20 lakhல வந்து காரும் தராங்க. ஸோ வந்து எவ்வளோக்கு வந்து அவர் வந்து 2.2 crore வந்து கன்சிடரேஷனாக இது பண்ணணும். அது 2.2 crore வந்து சப்ஜெக்ட் டு டேக்ஸை. ஸோ மணியில் தான் 2 crore மட்டும்தான் பார்க்க முடியாது. காரோட வேல்யூ தான் 20 lakh. ஆனால் 2.20 lakhக்குமே வந்து 2.2 crore வந்து கன்சிடரேஷனாக கன்சிடர் பண்ணி அதுக்கு நம்ம வந்து அந்த 2.2 crore சப்ஜெக்ட் டு டேக்ஸ். அடுத்து எக்ஸாம்பிள் 21 என்னென்னா, மிஸ்டர் எக்ஸ் வந்து மிஸ்டர் ஒய்க்கு வந்து ஃபர்னிச்சர் சேல் பண்ணுறாரு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து நான் சொல்கிற டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 10,000 வந்து டொனேஷனாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் வந்து ஃபர்னிச்சர் பே பண்ணுறது வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸில் வரும். டு அட்ரஸ் த அமௌண்ட் ஆஃப் 10,000 இஸ் பெய்டு பை மிஸ்டர் ஒய் இஸ் எ ரீசன் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சரால் தான் அவர் வந்து பே பண்ணார். 10,000 வில் பி ட்ரீட்டட் அஸ் கன்சிடரேஷன் ஃபார் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். அதனால் மிஸ்டர் எக்ஸ் வந்து அந்த 10,000க்கு வந்து லைபிள் டு பே ஜிஎஸ்டி. இன் அடிஷன் டு தி வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சரோட வேல்யூ இல்லாமல் எக்ஸ்ட்ரா 10,000க்கும் அவர் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து ஃபர்னிச்சருக்கான காசு கொடுத்துட்டாரு. அது கூட அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 10,000 வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணால் தான் நான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்ற கண்டிஷன் சொல்கிறதால அந்த ஃபர்னிச்சரோட அமௌண்ட்டுக்கும் அவர் ஜிஎஸ்டி பே பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா 10,000 இவர் சொன்ன அந்த டைரக்ஷனால் தான் பே பண்ணதால் அதுக்கும் வந்து அவர் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். அடுத்தது எக்ஸாம்பிள் 22. மிஸ் லக்ஷ்மணன் லிமிடெட் வந்து அக்ரி டு செல் இட்ஸ் பிஸ்னஸ் டு மிஸ் ராம் லிமிடெட் ஃபார் அ கன்சிடரேஷன் ஆஃப் 50 lakh. லக்ஷ்மணன் லிமிடெட் வந்து ராம் லிமிடெட்க்கு வந்து அவரோட பிஸ்னஸை வந்து விற்க ஒத்துக்கிட்டாங்க. எவ்வளோக்குனா 50 lakhsக்கு. Miss Lakshmanan Limited further agrees that it will not conduct same or similar business for a period of 10 years for which Miss Ram Limited paid 20 lakh. என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் நான் இதே சேம் ஆர் சிமிலர் பிஸ்னஸ் அடுத்த 10 வருஷத்துக்கு பே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக 20 lakhஸும் பே பண்ணுறாரு. ஸோ மிஸ்டர் லக்ஷ்மணனோட கன்சிடரேஷன் வந்து 70 lakhs. இவரோட பிஸ்னஸ் இவர் வாங்கிக்கிறாரு, அதுக்கு 50 lakhs பே பண்ணுறாரு. அதே மாதிரி இவரோட பிஸ்னஸ் வந்து நான் திரும்ப இதே பிஸ்னஸே 10 வருஷத்துக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் லிமிடெட் சொல்கிறதுக்காக அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 20 lakh வாங்குறாரு. ஸோ 70 lakh லக்ஷ்மணன் லிமிடெட் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ சில சுச்சுவேஷன்லனா நோ கன்சிடரேஷன் இருக்கும். அது என்னென்ன சுச்சுவேஷன்னா, மிஸ்டர் ராஜேஷ் வந்து டியூரிங் லாங் ட்ரைவ் வித் இஸ் ஒய்ஃப் மஞ்சு வைலேட்டட் டிராஃபிக் ரூல். அதுக்காக அவர் வந்து டிராஃபிக் ரூலை வைலேட் பண்ணார். அதுக்காக ஃபைன் வந்து அவருக்கு 1000 ரூபாய் போட்டிருக்காங்க. த அமௌண்ட் ரிசீவ்ட் அஸ் ஃபைனோ பெனால்ட்டியோ ஃபார் வயலேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் வந்து அதை கன்சிடர் பண்ணி போலீஸ்கிட்டனா ஜிஎஸ்டி வாங்க மாட்டாங்க. ஸோ அது வந்து கன்சிடரேஷன் கிடையாது. அமௌண்ட் தான் பே பண்ணார், ஆனால் அது கன்சிடரேஷன் கிடையாது. இந்த ஃபாலோயிங்னா வந்து கன்சிடரேஷன் கிடையாது. நாட் கன்சிடர்ட் அஸ் கன்சிடரேஷன் எதுனா கிராண்ட் ஆஃப் பாக்கெட் மணி, கிஃப்ட்டு, ரிவார்டு. அதுவே சப்போஸ் அது வந்து ரெசிப்ரோசிட்டியில் இருக்கக்கூடாது. அமௌண்ட் பெய்ட் ஆன் அலிமோனி ஃபார் டிவோர்ஸ், இந்த மூணுமே வந்து நாட் கன்சிடர்ட் அஸ் கன்சிடரேஷன். சப்சிடி வந்து கிவன் பை கவர்மெண்ட் எதுக்காகனா டு பெனிஃபிட் த ஃபார்மர்ஸ் வந்து கெனாட் பி கன்சிடர்ட் அஸ் அடிஷ்னல் கன்சிடரேஷன். அதை வந்து அடிஷ்னல் கன்சிடரேஷனாக
கன்சிடர் பண்ணக்கூடாது. The government provides subsidy for the benefit of farmers, but it is given to the manufacturer of fertilizer will not be considered as consideration. அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 26. எக்ஸாம்பிள் 26ல் டெபாசிட் சொல்கிறாங்க. டெபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி டெபாசிட்னா அது வந்து கன்சிடரேஷன் கிடையாது. ரீஃபண்ட் பண்ணாங்கன்னா அது கன்சிடரேஷன் கிடையாது. ஸோ டஸ் நாட் அட்ராக்ட் ஜிஎஸ்டி. இஃப் taxes ஆல்ரெடி has been paid by the tax பேயராக இருந்துச்சுன்னா அந்த ரீஃபண்ட்க்கு அவர் ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணார்னா அதுவும் வந்து அவர் என்டைட்டில் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நாட் ரீஃபண்டடாக இருந்ததுன்னா அது வந்து ரிலேட்டிங் டு சர்வீஸ் தான், அட்ராக்ட் சர்வீஸ் டேக்ஸ். டெபாசிட் வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து கன்சிடரேஷன் கிடையாது. ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. சப்போஸ் அந்த ரீஃபண்டபிள் டெபாசிட்கே வந்து டேக்ஸ் பேயர் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தாங்கன்னா அவர் அதை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். சப்போஸ் டெபாசிட் வந்து நாட் ரீஃபண்டபிளாக இருந்துச்சுன்னா அது வந்து ரிலேட்டிங் டு சர்வீசஸாக எடுத்துக்கணும். அதுக்கு வந்து சர்வீஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். இப்போது இல்லஸ்ட்ரேஷன் 2. எக்யூப்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு மேனுஃபேக்சரர் ஃபேக்ட்ரிக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். எதுக்காகனா ஃபார் ரிப்பேர் அண்ட் கலிப்ரேஷன் வித்தின் இந்தியாவில் ரிட்டர்னபிள் பேசிஸில் பண்ணோன்னா இது சப்ளை கிடையாது. ஏன்னா அங்கே வந்து நம்ம எதுவுமே சேல் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு மூமெண்ட் ஆஃப் குட்ஸ்க்கு ஒரு செலான் இஷ்யூ பண்ணால் போதும். வித்தவுட் சப்ளை, மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் வித்தவுட் சப்ளை வந்து என்னென்னா எக்ஸ் லிமிடெட் வந்து அவங்க ஃப்ரீ சர்வீஸ் அந்த வாரண்ட்டி பீரியடில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஃப்ரீலி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து தந்தாங்க. இது வந்து சப்ளையா, ஜிஎஸ்டி இதுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, இது சப்ளையும் கிடையாது. எப்போனா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ப்ரொவைடட் பை எ பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் வித்தவுட் கன்சிடரேஷன். வாரண்டின்னு சொல்லி பிஸ்னஸ் வந்து அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட கன்சிடரேஷனே வாங்காமல் பண்ணாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அது சப்ளையும் கிடையாது.